உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு டிசம்பர் மாதம் எப்படி இருக்கும்? நீங்கள் சிம்ம ராசியில் பிறந்தாலும் சரி, கன்னி ராசியில் பிறந்தாலும் சரி, உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். ஸோ லைஃப்பில் நம்ம எல்லோருக்குமே ஏதோ ஒரு எய்ம் இருக்கும், ப்ராஜெக்ட் இருக்கும். அதை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறதுங்கிற பிளானிங்கை இந்த மாதம் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதில் நீங்கள் ரீச் ஆகிறதுக்கு அல்லது சக்ஸஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யாரை பெருசாக நம்பியிருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அல்லது ஹெல்ப் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. ஸோ பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணக்கூடிய காரியங்களை எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள். கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க. இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது நல்லா இருக்குது. யாரெல்லாம் சிறு தொழில், சுய தொழில், வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் பண்ணுறீங்களோ அல்லது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ பெரிய லெவலில் நல்லாயிருக்கும். அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸில் தொழில் தகராறு, தொழில் நிச்சயம் பண்ணுறது, அதுக்காக தொழில் இல்லாமல்லாம் விட்டு விட்டு நடக்கும். இந்த மாதம் நீங்கள் ஏதாவது லோன் வாங்கி சொந்தமாக இடம், மனை, வீடு, வண்டி, வாகனம், காரு, வீட்டு உபயோகப் பொருட்கள் அத்தனையுமே வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக இந்த மாதத்தில் யாரெல்லாம் காஸ்ட்லியான ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வாங்கணும்னு நினச்சிங்க, நகை வாங்கணும்னு நினச்சிங்க, பாசிபிலிட்டிஸ் நிறையா உண்டு. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய கரியரில் எஃபர்ட் எடுங்க. கண்டிப்பாக நீங்கள் பெரிய லெவலில் ரீச் ஆவீங்க. குறிப்பாக இந்த மாதம் நீங்கள் உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையவே உங்களுக்கு உண்டு. ஸோ லைஃப்பில் எல்லாம் இருந்தால் கூட ஒரு அன்சாட்டிஸ்ஃபைட் என்பது உங்களுக்கு இருக்கும். அதனால் அந்த விஷயத்தில் நீங்கள் எப்பயுமே கவனமாக இருங்க. ஸோ இந்த உத்திர நட்சத்திரத்தில் பிறந்த உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் எவ்வளோக்கு நீங்கள் எஃபர்ட் எடுக்கிறீங்க, எந்த ஃபீல்டாக இருந்தாலும் அந்த ஃபீல்டில் பெரிய லெவலில் வருவீங்க. எதிர்பாராத ட்ராவல் இருக்குது. உங்களுடைய எஜுகேஷன் ரொம்ப நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த மாதத்தில் நீங்கள் விநாயகரையும் மகாலட்சுமியும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க.